வெல்கம் டு கிரிஷ் குக்கிங் சோன். சுவையான அருமையான அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பேனை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பேனில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 2 ஏலக்காய், மல்லி 1 கைப்பிடி அளவு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுக்கணும். இப்போ கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை 1 கைப்பிடி, 1/2 மூடி கட் பண்ண தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டு 10 பல், 3 காஞ்ச மிளகாய், எல்லாம் வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதான் மட்டன் செய்கிறதுக்கு தேவையான பொருள். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு 1 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, கட் பண்ணின 1 வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்குங்க. உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு சேர்த்தா தான் தக்காளி நல்லா வதங்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். மசாலா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மசாலா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா உங்கள் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை இதில் சேர்த்து கிளறி விடுங்க. மசாலாவும் மட்டனும் நல்லா ஒன்று சேர்ற அளவு நல்லா கிளறி விடுங்க. இந்த மட்டன் நல்லா மசாலாவிலே ஊறணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் ஒன்று சேரும். மட்டன் வேகிறதுக்கு லேட்டாகும், அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். குழம்பு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போதே அப்பப்போ கிளறி விடுங்க. அப்பப்போ எடுத்து மட்டன் சாஃப்டாக வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மசாலாலாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் மிதக்குது பாருங்கள். குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. குழம்பு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, கறியும் நல்லா வெந்துடுச்சு. அதை நீங்களே நல்லா பார்ப்பீங்க. இப்போ அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் கிரேவி ரெடி. இந்த கிரேவி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். விடுமுறை நாளில் வாழை இலையில் நல்லா சாதத்தை போட்டு அதில் குழி விட்டு இந்த மட்டன் கிரேவியை போட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள். ஆஹா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்னும் சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை விடுமுறை நாளில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபி தெரியாமல் இருந்திருக்கும், அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல வீடியோக்களுக்கு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.